டுடே வேர்ட்ஸை கேட்கலாம். நன்மையான எந்த ஈவும் பரத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பனால் அருளப்படும் ஈவு. அவரே நமக்கு ஆசியையும் சம்பத்தையும் அருளுபவர். அவர் நமக்கு தருவது எந்த நிலையிலும் அழியாது. யாராலும் அதை அழிக்க முடியாது. தேவனை தவிர வேறு எவராலும் அதை தொடக்கூட முடியாது. தேவனிடம் எப்பொழுதும் உண்மையான அன்பை வெளிப்படுத்து. தேவனை விட்டு உன்னை விலக்காதே. அவரே உன் ஆறுதல், உன் வெளிச்சம். தேவனால் அருளப்படாமல் மனுஷனால் தவறுகளால் உருவாக்கப்படும் ஆஸ்தி அது நிலை நிற்பதில்லை. அது காய்ந்த புல்லுக்கு சமமானது. அதனால் எப்பொழுதும் தேவனை நேசித்து அவருக்கே கீழ்ப்படிந்து அவர் அன்பில் நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டால் உன் உள்ளம் சுத்தமாயிருக்கும். அசுத்தம் உன்னை நெருங்காது. உன் எல்லையில் எதிரிகள் உருவானாலும் அவர்கள் நுனி விரல் கூட உன்மேல் படுவதில்லை. அப்படிப்பட்ட அன்பை உடையவர் நம் தேவன். பொல்லாத யாவையும் விலக்கி போடுவார். மனம் கலங்காதே. அடுத்தவர்கள் மேலோ அவர்கள் பொருட்கள் மேலோ ஆசை வைக்காதே. அதை குறுக்கு வழியில் அடைய ஆசைப்படாதே. அப்படி நீ உன்னையும் உன் குணத்தையும் மாற்றினால் தேவன் உன்னையும் விட்டு பிரிவார். அதனால் எப்பொழுதும் நமக்கு தேவன் தந்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்து. தேவனிடம் மண்டியிட்டு அவர் பாதத்தில் கிட. ஏனப்பா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நல்ல மனைவி அமையவில்லை, அழகாக இல்லை, நல்ல பிள்ளைகள் இல்லை, சொல் பேச்சு கேட்கவில்லை, படிக்கவில்லை என இப்படி எதையோ பேசாதே. உனக்கு இவற்றை தந்தவர் தேவன். செபி, மற்ற எல்லா மாற்றத்தையும் தேவன் செய்வார். சந்தோஷமாய் உனக்கு தந்த மனைவி பிள்ளைகளை, கணவன் என்ற பொக்கிஷத்தை அழகுக்காகவோ பணத்துக்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ பிரியாமல் தேவ அன்போடு இசைந்து சந்தோஷமாயிரு. தேவன் உன்னை அன்பாய் நடத்துவார். இன்னைக்கான வசனத்தை கேட்கலாம். யோபு 36:16. நெருக்கத்து நின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். ஆமேன்.